ஒரு 3 சின்ன பசங்களுக்கு ஈச் 30 rupees கொடுத்து உங்களுக்கு வேணுன்ற சாக்லேட் வாங்கிக்கோங்க அப்படின்னு கடைக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா, லெட்ஸ் சே ஒரு பையன் நமக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் நம்ம இந்த 30 ரூபாயும் சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு 1 ரூபாய் கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கான். செகண்ட் பையன் ஓகே நம்மக்கிட்ட 30 ரூபாய் இருக்குது, எல்லா காசையும் ஸ்பெண்ட் பண்ணி சாக்லேட் வாங்க வேணாம், இப்போ ஒரு 5 rupees 7 rupeesக்குள்ளே என்ன சாக்லேட் இருக்கோ அதை நம்ம வாங்கலான்னு டிசைட் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். மூணாவதாக இருக்க பையன் ஓகே நம்மக்கிட்ட 30 ரூபாய் இருக்குது, 30 ரூபாய்க்கு நம்ம கிண்டர் ஜாய் வாங்கலாம், செம்மையாக இருக்குன்னு சொல்லி எல்லா காசையும் கொடுத்து கிண்டர் ஜாய் வாங்கிடுறான். இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்கன்னு காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நான் என்ன கேட்டகரி அப்படின்றத வீடியோவோட ஏதோ ஒரு இடத்துல சொல்கிறேன். ஓகே ஐம் 27, எனக்கு எந்த ஒரு கடனும் கிடையாது, மை ஃபைனான்ஸ் இஸ் இன் கண்ட்ரோல். எனக்கு மற்றவங்களோட மெட்டீரியல்ஸ் பார்த்து கொஞ்சம் கூட ஜெலஸ் ஆகாது, பிகாஸ் ஐ எக்ஸாக்ட்லி நோ வாட் ஐ வாண்ட் அண்ட் வாட் ஐ டோன்ட் வாண்ட். இந்த வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணுற 6 பர்சனல் ஃபைனான்ஸ் ரூல்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அவங்க செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எனக்கான ஃபைனான்ஸ் ரூல்ஸ் நான் செட் பண்ணதுனால இது என்னோட பர்சனல் ஃபைனான்ஸ் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் ஜென்ரலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டால் நோ, இது என்னோட பர்சனல் ஃபைனான்ஸ் ரூல்ஸ். மேபி இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் ரூல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை ஒரு கான்டெக்ஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே நிறைய மணி மேக் பண்ணணும்னு தோணும், பட் எனக்கு ஏன் மணி மேக் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ரீசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ரூல், வை டு யூ நீட் டு மேக் மணி. எனக்கு பர்சனலாக இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணுன்ற ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் மைண்டில் இல்லை, பட் ஆல் ஐ வாண்ட் இஸ் டைம் ஃப்ரீடம், லொக்கேஷன் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம். மீனிங் என்னோட எவ்ரிடே 24 ஹவர்ஸை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் எனி கிவன் கேலண்டர் டே அன்னைக்கு நான் எந்த இடத்துல இருக்கணும், என்ன லொக்கேஷனில் இருக்கணுங்கிறதையும் நான் தான் டிசைட் பண்ணணும். அண்ட் என்னோட எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ்க்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறதுக்கு, எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி ஆகுன்ற கொஷின் இல்லாமல் நான் ஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணுறேனான்னு கேட்டால் நோ, பட் இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஜேர்னியில் முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டியில் ஒரு பாசிட்டிவான இம்பாக்டை கிரியேட் பண்ணணும். அது ஏதோ ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக இருக்கலாம், இல்லை என்னோட ஐடியாஸை ஷேர் பண்ணுறதா இருக்கலாம். ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணி சீக்கிரமாக ரிட்டையர் ஆகி அதை வச்சு லைஃப் லாங்காக ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப போரிங்காக படுது. அண்ட் ஆல்சோ அது ரொம்ப ஒரு செல்ஃபிஷான தாட். இந்த ரீசனுக்காக மட்டும்தான் எனக்கு பணம் தேவைப்படுது. ஓகே, செகண்ட் ரூல், நம்ம என்னதான் மணி ஏர்ன் பண்ணாலும் அந்த மணியை ஹோல்ட் பண்ணுறதும் ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அகெயின் ஒரு டிஃப்ரெண்ட் டாஸ்க். நம்ம எவ்ரி மந்த் 20,000 ஏர்ன் பண்ணி 20,000 எக்ஸ்பென்ஸில் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்ம ஜீரோக்கு வந்துடுவோம். நம்ம எவ்ரி மந்த் 1 lakh ஏர்ன் பண்ணி 1 lakhமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா திரும்ப ஜீரோக்கு வந்துடுவோம். லெட்ஸ் சே ஒரு 60,000 ஏர்ன் பண்ணி 20,000 ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 40,000 நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 40,000 நம்ம சேவ் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்னா நம்ம மணியை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். க்ரோ பண்ண முடியலனாலும் அதை லூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுல நம்ம கான்ஷியஸாக இருக்கும். எப்படி நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கினா இன்ஷூர் பண்ணுறோம், புது கார் வாங்கினா இன்ஷூர் பண்ணுறோம், பைக் வாங்கினா இன்ஷூர் பண்ணுறோம். பட் நிறைய பேர் இன்ஷூர் பண்ணாதது அவங்கள தான். நம்ம கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி க்ரோ பண்ணணும்னு நினைக்கிற மணியை திடீர்னு ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸில் ஒரே நாளில் லூஸ் பண்ணுறது திரும்ப ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கும் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கண்டிப்பாக இன்ஷூர் பண்ணணும். ஃபோன் அண்ட் பைக்கை விட நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ நம்மளோட மணியை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, எஸ்பெஷலி நம்ம தான் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிறோன்ற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நமக்கான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, இது யாருக்கு அப்படின்னா, லெட்ஸ் சே நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கோ 15 இயர்ஸ்க்கோ என்னோட ஃபேமிலி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படின்ற டைம் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ அதை தான் நம்ம டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேர்மை நம்ம இன்ஷூர் பண்ணி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கோ 15 இயர்ஸ்க்கோ நம்ம இல்லைனாலும் நம்ம ஃபேமிலி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருப்பாங்க. இது ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்காது. நம்ம ஏஜ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 499 rupeesலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களோட ஏஜ் கூட கூட உங்களோட ப்ரீமியமும் கூடிக்கிட்டே போகும். நான் பர்சனலாக பாலிசி பஸாரில் என்னோட இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் நானும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ராகுல், நான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுறப்போ எவ்வளோ டேர்ம் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் 10 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் வரைக்கும் கூட கவர் பண்ணிக்கலாம். உங்களோட ஆனுவல் சேலரி 10 lakhs இருக்கு அப்படின்னா 2 crores இருக்கணும் உங்களோட கவர். ஸோ தட் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு நம்ம இல்லைனாலும் நம்ம ஃபேமிலி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருப்பாங்க. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு இன் டீட்டெயில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் உங்களோட ஃபேமிலியை சேவ் பண்ண போகிறீங்க, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, எதுக்காக மணி மேக் பண்ணுறோம், நம்ம மேக் பண்ண மணியை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அண்ட் தேர்ட் பர்சனல் ஃபைனான்ஸ் ரூல் என்னோடது என்னன்னா, which is my favorite, do not buy anything, any material that costs more than 5% of your net worth. Let's say ஒரு சைக்கிள் நான் 10,000க்கு வாங்கணும் அப்படின்னா என்கிட்ட அட்லீஸ்ட் 2 lakhs ஆச்சும் மணி இருக்கான்னு நான் பார்ப்பேன். ஸோ தட் 5% தானே சைக்கிளுக்கு,
அது வந்து பெரிய இஷ்யூவாக இருக்காது. இந்த மாதிரி என்ன ஒரு பொருள் வாங்கணும்னாலும் ஈஸியாக என்னால் டிசைட் பண்ண முடியும், நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஒரு 20% வைக்கலாம், 30% வைக்கலாம், 50% வைக்கலாம். நான் ஏன் 5% வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் 5 rupees ஸ்பெண்ட் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இல்லை ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாமோன்னு கொஞ்சம் கூட நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா 100 rupeesல 5 rupees தான். அதே மாதிரி 1 lakhல 5,000 rupees ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியாது. ஏன்னா 1 lakhல 5,000ன்றது ஜஸ்ட் 5% தான். ஸோ இந்த ஒரு ரூல் படி என்னால் ஈஸியாக டிசைட் பண்ண முடியும், எனக்கு ஒன்று வேணுமா வேணாமா. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு வேணுமா வேணாமாங்கிற டிசிஷன் எடுத்துகிட்டு, வேணும் அப்படின்னா ஓகே 5%க்குள்ளே நம்ம இந்த பொருள் இருக்கா நம்மளோட நெட்வொர்த்தில், இல்லையா ஓகே லெட்ஸ் வெயிட், இருக்கா ஜஸ்ட் டோன்ட் கேர் பை இட். நான் ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா ஒரு குட்டி பசங்க ஸ்டோரி, அதில் செகண்ட் பையன் தான் நான். அந்த 30 rupeesல வெறும் 5 rupees மட்டும் சாக்லேட் வாங்கினானு. அண்ட் ஆல்சோ நான் என்ன திங்க் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு சாக்லேட் வேணுமா அப்படின்றது தான். எதுக்கு அந்த 5% ரூல் எனக்கு அவ்வளோ ஃபேவரட் அப்படின்னா, நம்மளோட சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக யாரோ ஒருத்தவங்க அவங்களோட மெட்டீரியல்ஸை ஃப்ளாஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லாருமே ஷோ ஆஃப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லாரும் அவங்களோட மெட்டீரியல் பொசஷன்ஸை நம்மக்கிட்ட காட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளோட மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, மேபி நம்மளும் கன்சிடர் பண்ணணுமோ, மேபி இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருந்தால் மட்டும் தான் நம்ம சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குமோ, இந்த மாதிரி நம்ம பிரெயின் பயங்கரமாக ஒர்க் ஆகும், விச் இஸ் நாட் ட்ரூ. அண்ட் அகேன் நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அவங்க 100% ஆஃப் த நெட்வொர்க்கையும் கொடுத்து ஒரு மெட்டீரியலை வாங்கி நம்மக்கிட்ட ஷோ ஆஃப் பண்ணுறாங்களா, இல்லை ஜஸ்ட் 5% 10% ஆஃப் த நெட்வொர்க்கில் அது நமக்கு ஷோ ஆஃப் பண்ணுறாங்களான்னு தெரியாது. மேபி நம்மளும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம ஈகோ சொல்கிறதுக்கு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அண்ட் ஆல்சோ நம்ம நிறைய பேர் யோசிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, செகண்ட் ஆர்டர் கான்சிக்வன்சஸ். நம்ம ஒரு பொருள் வாங்குறோன்னா அதை வாங்குறதோட அதோட செலவு நிற்க போகிறது கிடையாது. லெட்ஸ் ஒரு 10 lakhsக்கு நம்ம கார் வாங்குறோம்னா அந்த 10 lakhsோட நிற்க போகிறது கிடையாது. அதுக்கான பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ், நம்மக்கிட்ட கார் இருக்கேன்றதுக்காக நம்ம ட்ரிப் போவோம், அதுக்கான எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் உள்ள செகண்ட் ஆர்டர் கான்சிக்வன்சஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரி கான்சிக்வன்ஸெல்லாம் நமக்கு ஒரு பெரிய மேட்டராக இருக்கும். எப்போ ஒரு பெரிய மேட்டராக இருக்கும்னா, நம்மக்கிட்ட 10 lakhs தான் இருக்குது, இல்லை நம்மக்கிட்ட 10 lakhsம் இல்லை, அந்த 10 lakhsையும் நம்ம லோன் வாங்கி இந்த கார் வாங்குறோம்னா இந்த செகண்ட் ஆர்டர் கான்சிக்வன்ஸ்லாம் நம்மளை போட்டு செஞ்சிடும். பட் இதே நம்மக்கிட்ட ஒரு 2 crores இருக்குது, ஒரு 10 lakhsக்கு ஒரு கார் வாங்குறோம்னா அந்த செகண்ட் ஆர்டர் கான்சிக்வன்ஸ்லாம் நம்ம மைண்டுக்கே வராது. ஐ மீன் இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். 4th ரூல், இது நான் ஹவு டு கெட் ரிச் பை நவல் ரவிகாந்த்னு ஒரு 3 hour பாட்காஸ்ட் இருக்குது, யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் லிசன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் தேர் லைஃப் டைம். ஸோ அதில் நவல் ரவிகாந்த் என்ன சொல்லியிருப்பாருன்னா, செட் யுவர் ஆஸ்பிரேஷனல் அவர்லி ரேட் அப்படின்னு. நம்மளோட அவர்லி ரேட்னா என்ன? லெட்ஸே நம்ம மந்த்லி ஒரு 50,000 ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் பண்ணுறோன்னா அதை அப்படியே 1 hourக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 1 hourக்கு நம்ம இவ்வளோ தான் மணி மேக் பண்ணுறோன்ற ஒரு அப்சல்யூட் நம்பர் நமக்கு கிடச்சிரும். அதுதான் நம்மளோட அவர்லி ரேட். இந்த அவர்லி ரேட்டை நம்ம கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஹையாக மாற்றிட்டு போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதிகமாக மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட், நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன அப்படின்னா, எதுலெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எதுலெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இது உண்மை கிடையாது. லெட்ஸ் சே என்னோட அவர்லி ரேட் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 2,000 வச்சுக்கலாம். எனக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் பண்ணிவிட்டு அந்த டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 hours ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ என்னோட அவர்லி ரேட் படி பார்த்தா நான் குக் பண்ணுறதுக்கும் அந்த டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கும் ஒரு 3,000 rupees ஆகுது. இந்த 1.5 hoursக்கான ஒர்க்கை இன்னொரு ஒரு ஆள் 150 rupeesக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஐ ஷுட் டெஃபினெட்லி அவுட் சோர்ஸ் இட். இந்த மாதிரி என்னென்ன ஒர்க்லாம் நம்மளோட அவர்லி ரேட்லேருந்து கம்மியாக இருக்கோ அந்தந்த ஒர்க் எல்லாத்தையும் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம். அந்தந்த ஒர்க் எல்லாத்தையும் நம்ம மற்றவங்ககிட்ட கொடுத்து அவங்களுக்கு பேயும் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன், குக் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வேணும்னு பண்ணுறீங்க. பட் நான் வேணும்லாம் பண்ணுறது இல்லை, எனக்கு பிடிக்கல, அதனால அதை ஒரு ஒர்க்காக தான் நான் கன்சிடர் பண்ண முடியும். இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக லாஸ்ட் 3 yearsஸாக என்னோட பர்சனல் அவர்லி ரேட்டை கூட்டிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ தட் என்னால் ஈஸியாக டிசைட் பண்ண முடியுது. யாராச்சும் ஒருத்தவங்க என்கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்து ராகுல் இதை பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அது எவ்வளோ நேரம் பண்ணி முடிக்க முடியும், அந்த ஒர்க் எனக்கு எவ்வளோ டைம் ஆகும் பண்ணி முடிக்கிறதுக்கு, அதுக்கான பே தான் எனக்கு கிடைக்குதான்னு நான் பார்ப்பேன். என்னோட அவர்லி ரேட்லேருந்து அது கம்மியாக இருந்துச்சுன்னா என்னால் ஈஸியாக நோவும் சொல்ல முடியுது. அண்ட் இந்த மாதிரி அதிகமாக நோ சொல்கிறது மூலமா நமக்கு எக்கச்சக்கமான பவர் கிடைக்கும். நம்மக்கிட்ட பவர் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கும். நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா நம்ம செட் பண்ணுறது தான் ப்ரைஸ். நம்பர் 5, நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் பேசுவேன். நீங்களும் உங்களோட மணியை இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்னோட ஒரு கிரவுண்ட் பர்சனல் ஃபைனான்ஸ் ரூல் என்ன அப்படின்னா, எனக்கு ஒன்று புரியல அப்படின்னா அதில் என்னோட மணியை நான் போடக்கூடாது. அது ஸ்டாக்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், கிரிப்டோவாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எனக்கு ஐடியாவே இல்லாமல் என்னோட மணி அங்கே போயிடக்கூடாது. மேபி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் தப்பாக கூட ஆகலாம், மேபி எனக்கு லாஸ் கூட கிரியேட் பண்ணலாம். அட்லீஸ்ட் அந்த பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதான் ஒரு ரூல். அண்ட் இந்த ரூல் படி தான் என்னோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் பண்ணியிருக்கேன். இனிமேலும் இந்த ரூல் படி தான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு நிறைய குவரிஸ் வரும், ராகுல்
என்கிட்ட இவ்வளோ மணி இருக்குது, நீ இந்த எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லு, நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். why you do that? First of all, நான் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிடையாது. செகண்ட் ஆஃப் ஆல், ஐம் ஜஸ்ட் அ பிகினர். தேர்ட் ஆஃப் ஆல், நான் என்ன பண்ணுறேனோ அதான் நான் ஷேர் பண்ணுறேன். அது வந்துட்டு கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அது அட்லீஸ்ட் 1 or 2 days ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபுல் கன்விக்ஷன் வந்ததுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன இருக்குது. இல்லை இன்னொரு தலைவலி, என்னோட பேர் வச்சுட்டு நிறைய டெலிகிராம் அக்கௌண்ட்ஸ், என் பேர்லேயே வந்துட்டு 10,000 ஃபாலோவர்ஸில் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, ஃபேக் யூடியூப் காமெண்ட்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைசஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க, விச் ஐ வில் நெவர் டூ. நிறைய பேர் அவங்களோட மணியை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு ஐம் நாட் அ ட்ரேடர், ஐம் அ இன்வெஸ்டர். எனக்கு ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. அண்ட் இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கிட்ட நீங்கள் எப்படி ட்ரேடிங் பண்ணி இவ்வளோ மணி மேக் பண்ணலான்னு சொல்லி பணமும் வாங்கியிருக்காங்க. கிரேசி. ப்ளீஸ் பி சேஃப். ஏதோ உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸ் ரூலில் ஆட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இது தயவு செஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட மணி எங்கே போகுதுங்கிறதுல ரொம்ப காஷியஸாக இருங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் ரூல் எனக்கு, ஐ திங்க் ஐ பீன் ஃபாலோயிங் திஸ் ஃபார் அ லாங் டைம். என்னென்னா, நெவர் ரிலை ஆன் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஏன்னா நமக்கு ஒரு வழியிலேருந்து தான் மணி வருதுன்னா, அந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, லொகேஷன் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம், இது எதுவுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. அண்ட் இன்னைக்கு டே அண்ட் ஏஜில் யார் நினச்சாலும் ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். மேபி ஒரு வருஷத்துக்கு நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியாது, பட் 1 year 1.5 years நம்ம கண்டினியூஸாக அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஈவினிங்ஸ் இருக்குது, மார்னிங்ஸ் இருக்குது, வீக்கெண்ட்ஸ் இருக்குது. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது, அதுவும் நல்ல இன்கமாக வருதுன்னு நான் ஸ்டாப் பண்ணல, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். நான் குவிட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு, இதுலேருந்து நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது, ஓகே ஸ்டாப் பண்ணிக்கோன்னு நினைக்கல, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா 100% ஜாப் கேரண்டின்னு இங்கே எதுவுமே கிடையாது. மேபி ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். அண்ட் 100% நம்ம எப்பயுமே ஒரு வேலையை நமக்கு பிடிச்சி தான் இருக்கும். ஃப்ரீடம் அது நமக்கு முக்கியம். அப்படின்னா நம்ம மைண்ட் எப்படி வேணாலும் மாறும். நாளைக்கு இன்னைக்கு பிடிச்சது நாளைக்கு பிடிக்காம போகும், நாளைக்கு பிடிக்காம போகிறது நாளை கழிச்சு பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய விதமான டைனமிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் அடாப்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்கில் வேணும், டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும். அப்போ தான் நம்மளால் அந்த ஃப்ரீடமையும் attain பண்ண முடியும். And also don't forget to check out term insurance in Policy Bazaar. I hope you find this video valuable. இப்போ உங்களோட personal finance rule உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். See you.